ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு நைட்டியை வந்து எப்படி ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைட்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிப்பு வச்ச நைட்டி. நார்மலாக நம்ம எப்படி வந்து சுடிதார் கட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் அந்த ஜிப்பு வச்ச நைட்டியும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் நிறைய வெரைட்டிக்கு சிப்பு இல்லாமல் பட்டன் வச்சு நிறைய நெக் மாடல் வச்சு கூட வருது. நம்ம இதை வந்து சிப்பு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா 4 மடிப்பாக எடுத்திருக்கேன். மடிப்பு பார்த்திங்கன்னா 4 மடிப்பு. நம்ம சுடிதாருக்கு எப்படி நார்மலாக நம்ம வந்து மடித்து எடுப்போமோ அதே மாதிரி 4 மடிப்பில் தான் இதை வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸலில் வந்து இந்த நைட்டியை வந்து நான் கட் பண்ணுறேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களோட நைட்டியை வந்து ஈஸியாகவே கட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் 4 மடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது கரைப்பகுதி வந்து இந்த சைடில் வர்ற மாதிரி 4 மடித்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி கரைப்பகுதி வந்து உயரத்துக்கு வர மாதிரி நான் மடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துணியை வந்து 4 மடித்து தான் நம்ம கட் பண்ணுவோம். நார்மலாக சுடிதாருக்கு கூட இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை கட் பண்ணுவோம். அதே மாதிரியே நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்ததுக்கப்புறம் உங்களோட லென்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழேருந்து மேலே உங்களோட லென்த் எடுக்க போகிறோம். அந்த லென்த் எடுக்க முன்னாடி ட்ரிபிள் எக்ஸல் அப்படிங்கிறதுனால லென்த்தை வந்து கரெக்டாக நீங்கள் எடுங்க. இந்த ஃபோல்டிங்கும் அதே மாதிரி 4 மடிச்சிருக்கிறதுனால உள்பக்கம் பார்த்திங்கன்னா பின்பக்க துணியும் மேல் பக்கம் முன்பக்க துணியும் இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே எடுப்போம். அதே மாதிரியே நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய உயரம் எடுத்துக்கிறேன். உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 53 இன்ச்சு தேவை. அந்த 53 இன்ச்சை நான் கீழேருந்து மேலே எடுக்கும்போது ஒரு 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஷோல்டருக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 55 இன்ச்சில் என்னோடய உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன். இதை நீங்கள் கீழேருந்து மேலே எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், 55 இன்ச்சில் கரெக்டாக என்னோடய உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணி, இந்த மார்க் பண்ணதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நமக்கு உயரம் வந்து ஈக்குவலாக கரெக்டாக வர்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமே உயரம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் உயரம் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நான் வந்து நெக் லைன் கொடுக்குறேன். நெக் லைன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோல்டிங் சைடு இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம நெக் லைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 2.5 இன்ச்சு கொடுக்குறேன். இந்த 2.5 இன்ச்சுங்கிறது கரெக்டான அளவு. இதிலேருந்து நீங்கள் தச்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு நெக்கோட அகலம் இருக்கும். அதனால் 2.5 இன்ச்சு நெக்கோட அகலம். அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு கொடுக்குறேன். 9 இன்ச்சு ஷோல்டர். இந்த 9 இன்ச்சை கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கீழேயும் மார்க் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. இப்போ நெக்கோட அகலம் நம்ம ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெக்கோட இறக்கம் எடுக்கிறேன். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வந்து க்ளோஸாக கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இறக்கி ஜிப் வைக்கிறதுனால பேக்கில் 2 இன்ச்சு இறக்கம் கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரும் பேக்கில். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு நெக்கோட இறக்கம் கொடுக்குறேன். இப்போ நெக்கோட இறக்கம் கொடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் அப்படிங்கிறதுனால இதோட சைஸ் வந்து 28 இன்ச்சுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் எக்ஸலோடு வரும். இந்த ட்ரிபிள் எக்ஸலுங்கிறனால 28 இன்ச்சு வச்சுருக்கேன். 28 இன்ச்சில் உங்களுக்கு இப்போ 4 முன்பக்கம் மட்டும் எனக்கு வந்து 28 இன்ச்சு பார்த்திங்கன்னா முன்பக்கம் மட்டும்தான் நான் 28 இன்ச்சு. அதை வந்து நான் ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கிறதுனால 14 இன்ச்சு எடுக்கிறேன். ஃபோல்டிங்கிலேருந்து 14 இன்ச்சு எடுக்கிறேன். 28 இன்ச்சு அப்படிங்கும்போது மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 இன்ச்சு வரும். நான் முன்பக்கம் மட்டும் 28 இன்ச்சுங்கிறதுனால ஒரு சைடு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆம் ஹோல் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணோம். அதனால் ஆம் ஹோலும் எடுத்துருங்க. ஆம் ஹோல் லைன் வந்து 10 இன்ச்சு எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா சுற்றளவும் இந்த ஆம் ஹோல் லைனில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த சுற்றளவையும் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அது ஆம் ஹோல் எடுத்துகிட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த சுற்றளவு வந்து கரெக்டாக அந்த ஆம் ஹோல் லைனில் நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதோட அலவன்ஸ் விடுறேன். அலவன்ஸ் நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். தையலுக்கான அலவன்ஸ் 1 இன்ச். இது வந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்கிறதுனால நம்ம வந்து அலவன்ஸ் அதிகமாக விடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் 1 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன். உங்களோட ஆம் ஹோல் வளைவு கொடுத்துருங்க. அதே மாதிரி நெக்கோட ஷேப் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜிப்பு வச்சு தைக்க போகிறேன்.
மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குது, அதாவது பின்பக்க நெக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குது. அந்த க்ளோஸ்க்கு வந்து யூ கொடுத்துக்கிறேன். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பு வச்சு தைக்கிறதுனால நீங்கள் எந்த நெக் வேணால் கொடுக்கலாம், ரவுண்டோ இல்லை பா நெக்கோ கொடுக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டைமண்ட் நெக்கு கொடுக்க போகிறேன். அந்த நெக்கே நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்போட சுற்றளவு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஷேப் கொடுக்கணும், அதாவது இடுப்பு பக்கம் கொஞ்சம் ஷேப் கொடுக்கணும். இதுக்கு வந்து லூஸான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதுனால ஷேப் வந்து நிறைய கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 இன்ச்சில் உங்களோட ஷேப் கொடுத்துக்கலாம். அந்த ஷேப் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து லூஸான ட்ரெஸ்ஸுங்கிறதுனால அதிகமாக கொடுக்காம மேலே கொடுத்துருக்க சுற்றளவை விட ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் கொடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன், இதில் 13 இன்ச்சு பாருங்கள். மேலே 14 இன்ச்சு சுற்றளவு, இந்த 15 இன்ச்சு லென்த்தில் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு தான் நான் ஷேப் கொடுத்து இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கொடுக்கணும். அலவன்ஸ் வந்து மேலே எத்தனை இன்ச்சு கொடுத்துருக்கோமோ அதே அலவன்ஸை இந்த இடுப்பு ஷேப் வரைக்கும் கொடுத்துருங்க. ஷேப் வரைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் எடுத்துடணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஷேப் கொடுத்த மாதிரி எடுக்காமல் ஒரு 5-6 இன்ச்சுக்கு வரைக்கும் தான் அந்த கொஞ்சம் கிராஸ் லைன் கொடுத்து நீங்கள் சைடில் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இன்ச் வரைக்கும் தான் இது வந்து சைடில் கிராஸாக போகும். கிராஸாக போய் சைடில் எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணியை அப்படியே எடுத்து நம்ம அகலத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 6 இன்ச் வரைக்கும் தான் நான் அந்த கிராஸ் கொடுத்துருக்கேன். மீதியை வந்து சைடில் அப்படியே மொத்தமாக ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் விட்டுடலாம். இப்போ நம்ம மார்க்கிங் எல்லாமே கொடுத்தாச்சு. இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜிப்பு வச்சு தைக்கிற நைட்டி, XXL சைஸு. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து மார்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை வந்து நைட்டி வச்சு தான் அளவு எடுத்து மார்க் பண்ணணும்னு இல்லை, இதே இப்படியே மார்க் பண்ணலாம். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பு நான் ஒரு 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். இதுக்கு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இல்லை, 1/2 இன்ச்சு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் கரெக்டாகவே இருக்கும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப்பு 1/2 இன்ச்சு கொடுத்து நீங்கள் நெக்லேருந்து அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் நைட்டியை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். நைட்டியோட அளவு வச்சு தான் நான் கட் பண்ணணும் அப்படின்னே இல்லை, இதே சைஸ்லேயே நீங்கள் போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த உடம்பு சுற்றளவு மட்டும்தான் மாறுபடும். அதாவது XXL XL அப்படிங்கும்போது சுற்றளவு தான் மாறுபடும். இது XXL அப்படிங்கிறதுனால சுற்றளவு வந்து எனக்கு வந்து ஒரு சைடுக்கு மட்டும் முன்பக்கம் மட்டும் 28 இன்ச்சு, அதுக்கு நான் வந்து 14 இன்ச்சு கரெக்டாக ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டு சுடிதார் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை நைட்டி தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணியும் முடிச்சிடலாம். இதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணுறது நான் போடுறேன். இது அடுத்த வீடியோவில் வந்து இதை வந்து எப்படி ஈஸியாக வந்து சிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாவது தேவைப்பட்ட வீடியோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு தேவை அப்படின்னா கூட கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சைடும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சைடு கீழே வந்து கிராஸாக விடாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்கேன். மேலே மட்டும் கிராஸ் விட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்கேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நான் 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணேன். கட் பண்ணும்போது பேக் நெக் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறதுக்கு நான் 4ஆக மடிச்சிருக்கிறதுனால ஒரு துணியை வந்து நான் வெளியில் எடுத்துகிறேன், அதாவது பேக் பீஸை வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன். நம்ம எப்போவுமே பேக் நெக் வந்து மேலே இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது அந்த உள்ள பேக் பீஸ்க்கு ஒரு துணியை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுங்கள். இப்போ பேக் துணியை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ணியிருந்தோமோ, அதாவது மேலேயும் கீழேயும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக நம்ம கட் பண்ணி ஷோல்டர் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம், அதனால் கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணியிருந்தோமோ அதே அளவுக்கு கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் நெக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ஃப்ரண்ட் நெக்கை நான் கட் பண்ணிடுறேன். நம்ம சிப்பு கொடுக்குறதுனால இந்த நெக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன நெக்கு வேணால் டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு
ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த நைட்டியை வந்து நீங்கள் கட் பண்ணி வீட்டிலே ஸ்டிச் பண்ண முடியும். கடைக்கு தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நைட்டி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னாலோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து மறக்காமல் கொடுங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னா, அதாவது ஜாக்கெட் வீடியோவோ இல்லை டிசைன் வீடியோவோ ஸ்லீவ் டிசைன் வீடியோவோ அந்த மாதிரி ஏதாவது டிசைன் வேணும்னாலும் மறக்காமல் என்னோடய சேனலில் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.